எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய யூடியூப் சேனலில் 51 சக்தி பீடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த பதிவில் காமகோடி பீடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தக்ஷன் வளர்த்த யாகத்தில் அன்னை தாக்ஷாயினி விழுந்த இடங்கள் புண்ணிய பூமியாக விளங்குகின்றன. சக்தி திருத்தலங்களிலே 51 மகா சக்தி பீடங்கள் சிறப்பு பெற்று வருகின்றது. காஞ்சிபுரத்திலே அன்னை பராசக்தியின் இடுப்பு எலும்பு விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களிலே காமகோடி பீடத்திற்கு என்று தனிச்சிறப்பு இருக்கின்றது. காரணம், ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பூரண பிம்ப ஸ்வரூபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்றில்தான். அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாக கொண்டவள். அதனால் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு கலைகளையும் செல்வங்களையும் வாரி வழங்குகின்றாள். இத்தலத்தில் இருக்கின்ற அன்னை காமாட்சியை வேதவியாசர் பிரதிஷ்டை செய்துள்ளார். அன்னை காமாட்சி தன்னுடைய பக்தர்களை குழந்தைகளாகவே பார்க்கின்றாள். ஆகையாலே தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டுகின்ற வரங்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாள். திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்தில் வருகின்ற பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனைகளாக கருதப்படுகின்றது. அன்னை காமாட்சியின் திருவடிகளிலே நவக்கிரகங்களும் தஞ்சம் புகுந்துள்ள காரணத்தினால் நவக்கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் அன்னை காமாட்சியினை வணங்குவது சிறப்பு தரும். குழந்தை பேறு வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இத்தலத்தில் இருக்கின்ற சந்தான ஸ்தம்பத்தை வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று நம்பப்படுகின்றது. தசரத சக்கரவர்த்தி இந்த ஸ்தம்பத்தை சுற்றி வணங்கி வந்த காரணத்தினால்தான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பிறந்தனர் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் அன்னை காமாட்சியின் கோயிலை நோக்கியே அமைந்திருக்கிறது. இந்த ஊரில் எந்த கோயில் திருவிழாக்கள் நடந்தாலும் உற்சவர்கள் தங்கள் கோயிலை சுற்றி வராமல் அன்னை காமாட்சியின் கோயிலை சுற்றி வருவது காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம். காஞ்சிபுரத்திலே எத்தனையோ சிவன் கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களிலே அன்னைக்கென்று தனி சன்னதி கிடையாது. அனைத்து சிவன் கோவில்களுக்கும் அன்னை காமாட்சியே சக்தியாக திகழ்கிறாள். இத்தலத்தில் அன்னை காமாட்சி 3 வடிவங்கள் கொண்டு காட்சி அளிக்கின்றாள். ஒன்று ஸ்தூலம், இரண்டாவது சூட்சுமம், மூன்றாவது காரண வடிவம். ஸ்தூல வடிவம் என்பது சர்வ மங்களத்தையும் தருகின்ற காமகோட்டி காமாட்சி வடிவம். சூட்சும வடிவம் என்பது அஞ்சன காமாட்சி. அஞ்சன காமாட்சி இன்னொரு பெயர் அரூபலக்ஷ்மி என்றும் சொல்லப்படுகின்றது. அது சூட்சுமமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்வது கிடையாது. மூன்றாவது காரண வடிவமாக சொல்லப்படுவது ஸ்ரீ சக்கர பீடம். இந்த வடிவம் எதை உணர்த்துகிறது என்றால், அன்னை காரணத்திற்காக எந்த வடிவத்தினையும் தாங்குவாள் என்பதை உணர்த்துகின்றது. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. சரி, இப்போ அன்னை காமாட்சி தேவியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். பந்தகாசுரன், பண்டாசுரன் என்கின்ற அசுரர்கள் பிரம்மாவிடம் கடுந்தவம் புரிந்து சாகா வரத்தை பெற்றார்கள்.
அந்த வரத்தை பெற்ற பின்னாடி அவர்களுடைய அட்டகாசம் அட்டூழியம் தாங்க முடியவில்லை. 3 லோகத்தில் இருந்த அத்தனை ஜீவராசிகளையும் தன் மனம் போன போக்கில் கொடுமை புரிந்து வந்தார்கள். இதில் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் கூட அடக்கம். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த தேவர்கள் கைலாயத்தில் இருந்த சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவனை எப்படியாவது அழித்து அவனுடைய கொடுமையிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும், அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்ட போது சிவபெருமான் சொல்கிறார், தன்னால் அவர்களை அழிக்க முடியாது, அத்தகைய வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை அழிக்க வேண்டுமென்றால் அன்னை பராசக்தியால் மட்டுமே முடியும். ஆகையால் நீங்கள் பராசக்தி தேவியிடம் முறையிடுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அன்னை பராசக்தி அந்த நேரத்தில் கிளியின் வடிவம் கொண்டு காஞ்சிபுரத்திலே செண்பக மரத்திலே அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அன்னை பராசக்தி இருக்கின்ற இடத்தை தேடி தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. இந்த அசுரர்களை பற்றி சொல்லி முறையிட்டார்கள். தங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர். தேவர்களின் சொற்களை கேட்டவுடனேயே தேவிக்கு கோபம் கொப்பளித்தது. அசுரர்களை தான் கட்டாயம் அழித்து விடுவேன் என்று கூறி தேவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். பின் கால பைரவி ரூபினியாக அன்னை உருவெடுத்து பயங்கர ஆயுதங்களை, கொடிய தீமையான ஆயுதங்களை தன் 16 கைகளிலும் ஏந்தி அசுரர்களை அழிப்பதற்கு புறப்படுகிறார். அசுரர்களை தான் நினைத்தபடி அழித்து திரும்ப அதே ரூபத்துடன் அன்னை வருகிறார். அந்த ரூபத்தில் பார்த்த தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளுக்கும் பயம் வந்துருச்சு. அவர்களுடைய பயத்தை போக்க அன்னை பாவாடை சட்டை அணிந்த சிறுமியாக காட்சி கொடுத்தார். அவர்தான் பால திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாலாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. தேவி உக்கிரமாக இருந்த பொழுது அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீ ஆதிசங்கரர் அங்கே ஸ்ரீசக்கர பீடத்தை அமைத்தார். அன்னையின் உக்கிரத்தை குறைக்க மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கப்பட்டன. ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கே ஆனந்தலஹரி பாடினார். இந்த கோயிலின் முதல் பிரகாரத்தின் நடுவே 24 தூண்கள் கொண்ட காயத்ரி மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 தூண்களும் 24 அன்னைக்குரிய அக்ஷரங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அன்னை காமாட்சி தென்கிழக்கு நோக்கியவாறு பத்மாசனத்தில் அமர்ந்து 4 கரங்களுடன் அபய வரதங்களின்றி காட்சி கொடுக்கின்றார். பொதுவாகவே கடவுள்கள் அபய முத்திரையுடன் தானே பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். ஆனால் அன்னை இங்கே ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் பக்தர்களை கொடுமைப்படுத்துகின்ற அசுரத்தன்மை படைத்த யாராக இருந்தாலும் இந்த ஆயுதங்களை கொண்டு அழிப்பேன் என்கின்ற அச்சுறுத்தலுடன் அங்கே அன்னை காட்சி கொடுக்கின்றார். இது தன் பக்தர்களை அச்சுறுத்துவதற்காக கிடையாது. நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். இந்த ருத்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வீட்டிலே வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்ட பொழுதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், வணங்கலாம், தவறு இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு. ருத்ரமாக இருப்பது கொடியவர்களுக்குத்தான், அசுரர்களுக்குத்தான், தீயவர்களுக்குத்தான். ஆனால் நம்மை எல்லாம் குழந்தைகளைப் போல காத்து ரட்சிப்பாள் அப்படின்னு. என் பக்தர்கள் யாரையாவது துன்புறுத்தினால் இந்த ஆயுதங்கள் பேசும் அப்படின்றதுதான் இந்த ருத்ர தெய்வங்களாக காட்சி அளிக்கக்கூடிய தெய்வங்கள் ஏந்திய ஆயுதங்களுக்கான காரணம். இங்கே அன்னையின் இடது பக்கத்தில் வடக்கு நோக்கியவாறு அஞ்சன காமாட்சி, அதாவது சூட்சும வடிவம் கொண்ட அரூபலக்ஷ்மி அமர்ந்திருக்கின்றார். ஏன் லக்ஷ்மி என்றாலே அழகுதானே, ஏன் அரூபம் என்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் சின்ன வரலாறு இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஒரு முறை தன் அழகில் கர்வம் கொண்ட மகாலட்சுமி தேவி தன்னுடைய பத்தியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கேலி செய்து விட்டார். தன்னுடைய பத்தினியாக இருந்தாலும், இறைவியாக இருந்தாலும், சங்கு சக்கரதாரியாக இருந்தாலும் தவறுதானே. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணாருன்னா தாயாருக்கு சாபத்தை கொடுத்தார். இன்றையிலிருந்து அரூபலக்ஷ்மியாக நீ மாறக்கடவது அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார். இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனாக இருந்தால் கூட கர்வம், ஆணவம், மமதை, கேலி, கோபம், லோபம், போட்டி, பொறாமை கூடாது என்பதை உணர்த்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஏழைகளை ஒரே நாளில் குபேரனாக்கும் தன்மையிருந்தும், அழகாயிருந்தும், செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவளாக இருந்தும் அன்னைக்கும்
சாபம் ஏற்பட்டது. சாபம் கிடைக்கப்பெற்ற மகாலட்சுமி தாயார் பதறுகிறார். தன்னுடைய தவறை உணர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்கிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்கிறார், காஞ்சிபுரத்திற்கு செல், அங்கே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று. மகாலட்சுமி தாயார் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். அங்கே அன்னை காமாட்சி அவரை ஏற்றுக்கொண்டு தனது இடது பக்கத்திலே அமர வைக்கிறார். அப்போது அன்னை காமாட்சி சொல்கிறார், எனக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுதெல்லாம் அந்த குங்குமம் உன்மீது பட்டு உன்னுடைய அரூப தோற்றம் மாறி மங்களகரமான அழகான தோற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தன் அருகிலே அமர வைக்கிறார். அடுத்து காரண வடிவமாகிய ஸ்ரீசக்கர பீடத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் அன்னை காமாட்சியின் திருவடிகளிலே நிறுவினார். அந்த ஸ்ரீசக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வுகள் பக்தர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கிய வண்ணம் இருக்கின்றது. அன்னையின் காரண வடிவமான ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ள காரணத்தால் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. காமகோடி பீடம் என்றாலே பக்தர்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது என்று பொருள்படுகிறது. இத்தலத்தை சுற்றி செண்பக மரங்கள் இருக்கின்ற காரணத்தால் செண்பகாரண்யம் என்கின்ற பெயர் கூட உண்டு. இத்தலத்தை பற்றி ஸ்ரீ காமாட்சி அம்மனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது முடிவே கிடையாது, சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்த பதிவில் 51 மகாசக்தி பீடங்களில் அன்னை காமாட்சி எழுந்தருளி இருக்கின்ற காமகோடி பீடத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக viha.online நிறைய புதிய பொருள்கள் சேர்த்துருக்கோம், போய் பாருங்கள். அன்னை காமாட்சி கரும்பு வில் ஏந்திய சிலை கூட இருக்குது, படங்கள் தரமான படங்கள் இருக்குது, காஞ்சி பெரியவருடைய படங்கள் எல்லாம் இருக்குது. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் ஸ்பெல்லிங் இருக்கும். கூகுளுக்கு போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online வரும். அதை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எல்லாமே. எங்களுடைய விஹா ஷாப்பில் viha.online இருக்கக்கூடிய பொருள்கள் எங்களிடம் மட்டுமே கிடைக்கும். உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் எந்த கிளைகளும் கிடையாது, எந்த கடைகளிலும் கிடைக்காது. என்னுடைய பெயர் புகைப்படத்தை வீடியோவை பயன்படுத்தி யாராவது சொன்னாங்கன்னா அது வாங்கிறதும் வாங்காதும் உங்களுடைய விருப்பம், ஆனால் ஏமாற வேண்டாம். வேறு ஆன்லைன் ஷாப்பில் விஹா என்கின்ற பெயரை பயன்படுத்தி விற்பனை செய்தார்களே ஆனால் அதுவும் எங்களுடையது கிடையாது, பார்த்துக்கோங்க. நேரடியாக பொருள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கடைக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. காஞ்சி பெரியவர் அமைத்த காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் தான் நம்முடைய விஹா ஷாப் இருக்குது. அந்த கோபுரத்தை தூரத்திலிருந்து பார்த்து தினமும் அதிகாலையில் நமஸ்காரம் பண்ணுவேன். இப்போது அன்னை அந்த கோபுரத்தை பக்கத்திலிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை விஹா ஷாப் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம விஹா ஷாப் பக்கத்தில் தான் அன்னை காமாட்சியின் இன்னொரு கோயில் இருக்குது. அது காஞ்சி காமகோடி பீடத்தை சார்ந்தது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.